நம்பவே முடியாத மாதிரி விக்கெட் கீப்பர்ஸ் எடுத்த 5 வித்தியாசமான விக்கெட்ஸ். நம்பர் 1 தல தோனி கை வச்சாலே அது விக்கெட் தான் சொல்ற மாதிரி 2016 T20 சீரிஸ்ல ஆஸ்திரேலியாக்கு எதிராக ஜடேஜா ஒரு பால ஃபால்கனருக்கு போட்டுருப்பாப்படி. ஃபால்கனர் அந்த பால மிஸ் பண்ணிடுவாரு. உடனே அந்த பால் தல தோனியுடைய பேட்ல பட்டுரும். அந்த பால் என்ன நினைச்சிருக்கும் தெரியுமா? தல நீ எது கஷ்டப்படுற அவுட் பண்றதுக்கு, நான் அவுட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தல தோனி பேட்ல அந்த பால் பட்டு ஸ்டெம்ப்லயே போய் பட்டிருக்கும். அப்ப ஃபால்கனருடைய கால் நூலிலையில கிரீஸ்க்கு வெளியே இருந்திருக்கும். இதனால அது ஸ்டெம்பிங்னு கொடுத்திருந்திருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்டெம்பிங்க யாருமே பண்ண முடியாது. நம்பர் 2 கீப்பரா நின்னுட்டு முத்தையா முரளிதரனுடைய பால பிக் பண்றதே ரொம்ப கஷ்டங்க. ஆனா 10 வருஷமா சங்கக்காரா அதையே பண்ணி இருந்திருக்காரு. அப்படிதான் 2003 ஒரு ஓடிஐ மேட்ச்ல ஒரு கட்டரை ரொம்பவே கஷ்டப்பட்டு அவர் பிக் பண்ணி இருந்திருப்பாரு. பிக் பண்ணதோட நிக்காம பேட்ஸ்மேன் கிரீஸை விட்டு வெளியே போறான்னு தெரிஞ்ச உடனே ஓங்கி ஸ்டெம்ப் மேல அடிச்சிருந்திருப்பாரு. இதை டக்குன்னு பார்க்கும்போது ரன் அவுட் மாதிரி இருக்கலாம். ஆனா இது ஒரு ஸ்டெம்பிங். இந்த மாதிரி லாங்கான ஸ்டெம்பிங்க இவரால மட்டும் தான் பண்ண முடியும். நம்பர் 3 பெஸ்ட் கீப்பர் கேட்ச் எதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? அது தல தோனி பிடிச்சதோ இல்ல கில்கிரிஸ்ட் பிடிச்சதோ கிடையாது. அது இங்கிலாந்து விக்கெட் கீப்பரான சாரா டெய்லர் பிடிச்சதுதான். 2013 ஆஸ்திரேலியாக்கு எதிராக நடந்த போட்டியில பேட்டர் டக்குன்னு ஸ்விட்சுக்கு போயிருந்திருப்பாங்க. மத்த கீப்பரா இருந்தா அது பாயிண்ட்க்கு போற வரைக்கும் வெயிட் பண்ணி இருந்திருப்பாங்க. ஆனா சாரா டெய்லர் கேம் அவேர்னஸோட நகர்ந்து நின்னு அது ஸ்விட்ச் ஆனது தெரிஞ்ச உடனே பாஞ்சு அந்த கேட்ச் எடுத்திருந்திருப்பாங்க. நீங்க க்ளோஸா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதை சாரா டெய்லர் பிடிக்கலன்னா அது கண்டிப்பா 4க்கு போயிருந்திருக்கும். அந்த அளவுக்கு பிரில்லியன்டான ஒரு அற்புதமான கேட்சை எடுத்திருந்திருப்பாங்க. இதுதான் பெஸ்ட் விக்கெட் கீப்பிங் கேட்சா இப்போ வரைக்கும் கருதப்படுது. நம்பர் 4 ஒரு 2021 பிபிஎல் மேட்ச்ல ஆஸ்திரேலியன் கீப்பரான ஜாஸ் இங்கிலீஷ் ஒரு ரன் அவுட் அடிக்கிறதுக்காக ஃபீல்டர் வீசின பால பிடிக்க ட்ரை பண்ணியிருப்பாரு. ஆனா அந்த பாலானது அவருடைய கையில பட்டு மேலே ஏறி இருக்கும். மேலே ஏறின உடனே கிரீஸ்குள்ள பேட்ஸ்மேன் இன்னும் வரலன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு வாலிபால் ஸ்மாஷ் அடிப்பாரு. அது ஸ்ட்ரைட்டா ஸ்டெம்ப்லயே பட்டு இருக்கும். அதை பார்த்த பெருத்து ஃபீல்டிங் டீமே ஒட்டு மொத்தமா கொண்டாடி இருந்திருப்பாங்க. சரி, உங்களுக்கு ஒரு கேள்வி, ஜாஸ் இங்கிலீஷ் இப்போ எந்த ஐபிஎல் டீம்ல இருக்காருன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்பர் 5 இப்போ நீங்க பார்க்க போற ஸ்டெம்பிங் வீடியோ கேம்ல பார்க்குற மாதிரியே இருக்கும். அந்த அளவுக்கு நெதர்லாந்து கீப்பரான ஸ்காட் எட்வர்ட்ஸ் அந்த ஸ்டெம்பிங்கா பண்ணியிருந்திருப்பா. அப்படி 2023 வேர்ல்டு கப்ல இந்த ஒரு ஸ்டெம்பிங்க அவர் அரங்கேற்றி இருப்பாரு.